இதை அல்லாஹ் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிறான் தெரியுமா? மனித சமூகம் சீரழிந்து போவதற்கான அடிப்படை காரணத்தை அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். 57வது அத்தியாயம் 16வது வசனம். 57வது அத்தியாயம் 16வது வசனம். கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக அந்த வசனத்தை புரட்டி தர்ஜுமாவை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். மனித சமூகம் சீரழிந்து போவதற்கான, மனிதர்களின் உள்ளங்கள் கெட்டு போவதற்கான அடிப்படை காரணியை அல்லாஹ் பேசுகிறான். எப்படி? அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படுகிற பொழுது, அல்லாஹ் இறக்கி வைத்த சத்தியம் ஓதி காட்டப்படுகிற பொழுது உள்ளங்கள் பயந்து நடுங்குவதற்கு மூமின்களுக்கு இன்னும் கால நேரம் வரவில்லையா? யாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான்? எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். நான் அல்லாஹுவை பற்றி பேசுகிறேன், அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி பேசுகிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறையை பற்றி பேசுகிறேன். முஸ்லிம்களுடைய உள்ளம் ஆடுவதில்லை, ஈமானிய உள்ளங்களில் அச்சம் வருவதில்லை. அடே, நானும் படம் பார்க்கிறேனே, நானும் நாடகம் பார்க்கிறேனே, நானும் சிகரெட்டு குடிக்கிறேனே, நானும் விபச்சாரம் செய்கிறேனே, நானும் உள்ள பாவங்களை செய்கிறேனே என்று உள்ளங்கள் பயந்து நடுங்குவதில்லை, ஒரு அச்சம் வருவதில்லை. அந்த மனிதர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை பற்றி சொல்ற நேரம், அல்லாஹ் இறக்கிய சத்தியம் குர்ஆனுடைய வசனங்கள் ஞாபகப்படுத்தப்படுகிற நேரம் உள்ளங்கள் பயந்து நடுங்குவதற்கு மூமின்களுக்கு இன்னும் நேர காலம் வரவில்லையா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லு. அந்த ஈமானிய சமூகம் இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகத்தை போன்று இருந்து விட வேண்டாம். எங்களுக்கு முன்னால வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் யார்? பாலர் பாடசாலையிலே படிச்சு கொடுத்துருவாங்க, அப்படிதானே? தௌராத்து வேதம் யூத சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டது, இஞ்சில் வேதம் கிறிஸ்தவ சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டது, நன்றாக தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை சுமந்த சமூகம் இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவ சமூகத்தை போன்று இருந்து விட வேண்டாம். எந்த விஷயத்தில் தெரியுமா? ஃபஸால அலைஹிமுல் அமது. அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது, வேதத்தோடு தொடர்பில்லாமல் நீண்ட காலம் போய்விட்டது. வேதங்களோடு தொடர்பில்லாமல் நீண்ட காலங்கள் போய்விட்டன. ஃபகஸத் குலூபுஹும். அவர்களுடைய உள்ளங்கள் கெட்டு போய்விட்டன, அவர்களுடைய உள்ளங்கள் கெட்டு போய்விட்டன. வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன். அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகளாகி போனார்கள், அவர்களில் அதிகமானவர்கள் சீரழிந்து போனார்கள். எப்படி அழகான ஒரு செய்தி என்று பாருங்கள். எங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கு அல்லாஹ் தௌராத்து வேதத்தை கொடுத்தான், இஞ்சில் வேதத்தை கொடுத்தான், ஜபூர் வேதத்தை கொடுத்தான். அதுல என்ன இருக்குதுன்றத படிக்காததனால அவர்களுடைய உள்ளங்கள் கெட்டு போய்விட்டன. அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகளாக சீரழிந்து போய்விட்டார்கள். சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான், வேதம் இருந்தும் அதை படிக்காமல், அதை நடைமுறைப்படுத்தாமல் சீரழிந்து போன சமூகத்தை போன்று மூமின்களாகிய இவர்களும் இருந்து விட வேண்டாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதிலிருந்து நம்ம படிக்கிற பாடம் என்ன சகோதர சகோதரிகளே? என்ன பாடம்? இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் தன்னுடைய உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். அல்லாஹ் சொல்கிற பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா இருக்கிறது. இந்த இரண்டோடு தொடர்பு இல்லை என்றால், இந்த இரண்டையும் படித்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த தயாரில்லை என்றால் எங்களுடைய உள்ளங்களும் கெட்டு போகும், நாங்களும் சீரழிந்து போவோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும், இந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களையும், இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு ஜமாத்தவர்களையும், இந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களையும், இந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்புதாரிகளையும் அழைத்து சொல்லுகின்றேன். அல்லாஹ் சொல்லுகின்ற கட்டளை, குர்ஆன் சுன்னாவோடு நெருக்கமான ஒரு சமூகத்தை உருவாக்கினால் அந்த சமூகம் நல்ல சமூகமாக மாறும், அந்த சமூகம் சிறந்த சமூகமாக மாறும். குர்ஆன் சுன்னாவோடு தொடர்பில்லாமல்,
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு தொடர்பில்லாமல் நினைத்த பிரகாரம் வாழத் தயாராகுவோமாக இருந்தால் எங்களுக்குள்ளும் சீரழிவுகள் வரலாம், வந்து விட்டது என்பதுதான் உண்மை என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தௌராத்து வேதம் கொடுக்கப்பட்ட சமூகத்திற்கு அல்லாஹ் அழகான ஒரு உதாரணம் சொல்கிறான். என்ன உதாரணம்? மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத்த ثم لم يحملوها. அல்லாஹ் சொல்கிறான் 62வது அத்தியாயம் 5வது வசனம். என்ன சொல்கிறான்? மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத்த, தௌராத்து வேதம் கொடுக்கப்பட்ட சமூகத்துக்கு உதாரணம். ثم لم يحملوها, தௌராத்து வேதம் கொடுக்கப்பட்டது, அதை எப்படி சுமக்க வேண்டுமோ அப்படி அவர்கள் சுமக்கவில்லை. அந்த சமூகத்துக்கு உதாரணம் கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடு சுமக்கிற கழுதையை போன்று அல்லாஹ் சொன்னான். சும்மா கழுதைன்னு சொல்லல அல்லாஹ். ஏன்னா கழுதையில பல ஜாதி பயன்பாடு இருக்குது, விளங்குதா? கழுதை நிறைய நல்லது செய்யும், மனுஷனுக்கு நிறைய உதவி பண்ணும், கழுதை கிட்ட நிறைய வேலை வாங்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்ற உதாரணம் என்ன தெரியுமா? யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடு சுமக்கிற கழுதை. அன்பார்ந்தவர்களே, கழுதையிட முதுகுல ஒரு புத்தக பொதிய வச்சிங்க, அதுல கணித புத்தகம் இருக்குது, சமூக கல்வி புத்தகம் இருக்குது, வரலாற்று புத்தகம் இருக்குது, விஞ்ஞான புத்தகம் இருக்குது, எல்லாம் பெருமதியான புத்தகங்கள் கழுதையிட முதுகுல கட்டி வச்சிருக்கிறீங்க. கழுதைக்கு தெரிஞ்சது என்ன? ஏண்ட முதுகுல ஒரு சுமை இருக்குது, அவ்வளவுதான். ஏண்ட முதுகுல ஒரு பாரம் இருக்குது, அவ்வளவுதான். அந்த கழுதைக்கு ஏண்ட முதுகுல கணித புத்தகங்கள் இருக்குது, கணிதம்டா இதுதான், ஏண்ட புத்தகத்துல விஞ்ஞானம் இருக்குது, விஞ்ஞான தியரிண்டா இதுதான் சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியாது. இது அல்லாஹ் யாருக்கு உதாரணமாக சொல்கிறான்? தௌராத்து வேதத்தை கையில வச்சுக்கிட்டு சரியாக சுமக்காத சமூகம். இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? யூதர்களுக்கு என்ன வேதம்? தௌராத்து வேதம் தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு என்ன வேதம்? இஞ்சில் வேதம் தெரியும். ஜபூர் வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? தாவூது நபிக்கு கொடுக்கப்பட்டது தெரியும். அல் குர்ஆன் யாருடைய வேதம்? இந்த கேள்விய முஸ்லிம் சமூகத்தை நோக்கி கேட்டா 100க்கு 100% பதில் சொல்லுவாங்க, அல் குர்ஆன் எங்கட வேதம் உண்டுவாங்க, அல் குர்ஆன் எங்கட வேதம் உண்டுவாங்க. அல் குர்ஆன் சொல்லுகிற இறை நம்பிக்கை தெரியுமா? கேட்டு பாருங்க இந்த கேள்விய. அல் குர்ஆன் எப்படி அல்லாஹுவை நம்ப சொல்கிறது தெரியுமா? அல் குர்ஆன் எப்படி நபிமார்களை நம்ப சொல்கிறது தெரியுமா? அல் குர்ஆன் எப்படி மலக்குமார்களை நம்ப சொல்கிறது தெரியுமா? அல் குர்ஆன் எப்படி மறுமையை நம்ப சொல்கிறது தெரியுமா? அல் குர்ஆன் சொல்கிற கலா கதிர் தெரியுமா? அல் குர்ஆன் சொல்கிற பொருளாதாரம் தெரியுமா? அல் குர்ஆன் சொல்கிற குடும்ப வாழ்க்கை தெரியுமா? அல் குர்ஆன் சொல்கிற சமூக வாழ்க்கை தெரியுமா? ஒவ்வொரு கேள்வியா கேட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் பதில் தெரியாது, எல்லாத்துக்கும் பதில் தெரியாது. குர்ஆன் ஒன்று இருக்குன்னு தெரியும், அதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது. இதுவும் கழுதைக்கு ஒப்பான சமூகமாக போய்விடக் கூடாது. அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஏடு சுமக்கிற கழுதையை போன்றவர்கள். வேதம் ஒன்று இருக்குன்னு தெரியும், அந்த வேதத்துளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. இப்படிப்பட்ட சமூகத்துக்கு உதாரணம் கழுதையை போன்றது என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சமூக சீரழிவுக்கான, மனித சமூகம் சீரழிந்து போவதற்கான அடிப்படை காரணம், ஒட்டுமொத்த காரணம் குர்ஆனை புறக்கணித்ததுதான், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறையை புறக்கணித்ததுதான். எனவே இது நமக்கிட்ட இருந்தா நிச்சயமா நமக்கிட்ட சீரழிவுகள் இருக்கும். நம்மட குடும்பத்தில் சீரழிவு இருக்கும், நம்மட இளைஞர்கள் மத்தியில சீரழிவு இருக்கும், வளர்ந்து வருகிற பிள்ளைகள் மத்தியில சீரழிவு இருக்கும். இஸ்லாமிய பாடசாலைகள், என்ன பாடசாலை? இஸ்லாமிய பாடசாலை, அதுக்குள்ள சீரழிவுகள் இருக்கும். மஸ்ஜிதுகள், அதுக்குள்ள சீரழிவுகள் இருக்கும். காரணம் என்ன? குர்ஆனும் இஸ்லாமிய வழிகாட்டலும் எங்களிடத்தில் இல்லை. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே நானும் நீங்களும் மனித சமூகம் சீரழிந்து போகிறது என்றால் அதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை இனம் கண்டு அதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். என்ன மாற்றம்? மனித சமூகத்துக்கு மத்தியில்
குர்ஆன் சுன்னா கொடுக்கப்பட வேண்டும். இந்த இடத்துக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோரும் முடிவெடுக்க வேண்டும், ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் முடிவெடுக்க வேண்டும். என்ன, ஏண்ட புள்ளைக்கிட்ட குர்ஆன் சுன்னாட பெருமதியை கொடுக்கணும், ஏண்ட சமூகத்தில் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், ஏண்ட குடும்பத்தில் குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்தணும் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி செய்தால் நிச்சயமாக ஒவ்வொரு தனி மனிதனும் நல்லவனாக மாறி தனி மனிதர்களின் உருவாக்கமான சமூக உருவாக்கம் சீர்பெற்று நல்ல ஒரு சமூகமாக உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க அதுதான் காரணமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் சீரழிந்து போவது நிச்சயம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எப்படியெல்லாம் சீரழிவுகள் இருக்கிறது.